கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியான சிவபெருமானை நோக்கி சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் இந்த திருநாளில் திருவாசகத்தின் பெருமைதனை உங்கள் முன்னுரைக்க வந்துள்ளேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. பிறப்பு இறப்பு அற்ற பேரின்பப் பெருவாழ்வை திருவாசகமானது எளிமையான இறைமொழியில் கடையனும் கடை தேர சோதி என்ற பயனையும் போட்டு தர வல்லதாகும். திருவுடைய சொற்களாலாகிய அறநூல் என்பதனால் இது திருவாசகம் என்று சிறப்பாக போற்றப்படுகின்றது. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையில் அடங்கும் தெய்வத்தன்மை பொதிந்த பாடலே திருவாசகமாகும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது என்ற கூற்றிற்கேற்ப திருவாதவூரர் அருளிய இந்த திருவாசக பாடல் விளங்குகின்றன. பழுதில்லா செழுந்தவளாகிய மணிவார்த்தைகளால் கோர்க்கப்பட்டு இறைவனின் பொருள் சீர் புகழினை விரிவுரைத்து பணுவல் மாலையாக தொகுத்தது மட்டுமன்றி சிற்றம்பலத்துடையான் மீது தான் கொண்ட அளவற்ற அன்பையே வடித்து காட்டியுள்ளார் திருவாதவூரர். அது மட்டுமல்லாமல் திருவாசகத்தின் 51 திருப்பதிகங்களும் 656 பாடல்களும் அமைய பெற்றுள்ளன. இதில் 38 சிவத்தலங்கள் பாடல் பெற்றுள்ளன. மேலும் சிவபுராணம், திருவண்ட பகுதி, கீர்த்தி திருவகவல், போற்றி திருவகவல் என்று 4 பகுதிகளை தன்னகத்தை கொண்டுள்ளது திருவாசகம். திருவெம்பாவை, திருவம்மாவை, திருப்பொன்றுண்ண, திருப்பொன்னூர், திருச்சதகம், திருச்சாளல் என்று சிவபுராணம் முதல் அச்சோபதிகம் வரை கேட்போரின் உள்ளத்தை உறுத்தக்கூடிய சக்தி இந்த திருவாசகத்திற்கு உள்ளதென்றால் அதை மறுப்பார் யாருண்டு? மறுவா நெறிகளுக்கும் வாதவூரன் கேட்கோம் திருவாசகம் என்னும் தேன் என்கின்றார் திருவாதவூரர். அதாவது உடல் நோயை நீக்கி உலக இன்பத்தை தரவல்லது தேன் என்றால் பிறவி துன்பத்தை நீக்கி முத்தி இன்பத்தை தரவல்லது திருவாசகம் எனும் தேன். இந்த சிறப்பை உணர்ந்ததால் தான் வள்ளாளர் இவ்வாறு கூறுகின்றார்: வான் கடந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கடந்து பாடுங்கால் நற்கருப்பு சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீஞ்சுவை கலந்து என் நூல் கடந்து முவட்டாமல் இனிப்பதுவே என்று பாடுகின்றார். அழகிய மொழி, தெய்வத்தின் மொழி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற திருவாசக பாடலானது சிற்றப்படத்துடையானை பாட்டுடை தலைவனாக்கி பாடப்படுகின்றது. மேலும் தன்னை ஆட்கொண்ட அருட்குருநாதரை தேடி கண்ணீர் கசிந்துருகி பாடிய பாடல் என்பதனால் திருவாசகத்தால் வடிக்கப்படும் கண்ணீர் மிகவும் புனிதமானது என்கின்றார் ஜியோ போமவர்கள். அதனால் தான் திருவாசகத்தை ஆங்கில மொழிக்கு அவர் மொழிபெயர்த்துள்ளார். இது எமது சைவ சமயத்திற்கு கிடைத்த பெருமை என்றால் அதில் எவ்வித ஐயமும் இல்லை. முப்பொறி நூல் தரித்து அந்தனர் வடிவம் பூண்டு திருவாதவூரர் விளம்பிட தானே தன் கைகளால் திருவாசக பாடல்களை எழுதியது மட்டுமன்றி அதில் அழகிய சிற்றப்படத்துடையான் என்ற ஒப்பமும் விட்டு சென்றார் அந்த தில்லையின் ஈசர். இதனையே இந்த சிறப்பு பெற்ற நூலினையே நம்மாழ்வார் அகன்றது, ஆழமானது, ஊர்மையானது என்கின்றார். ஆலயங்களிலும் பாடசாலைகளிலும் வீடுகளிலும் திருவாசகத்தை பண்ணுடனும் புலகின்றி பாட வேண்டும். எனவே அப்போதுதான் மனதிற்கு அமைதியும் பக்தி பரவசமும் கிடைப்பது மட்டுமன்றி முற்பிறவியில் செய்த வினைகளிலிருந்து எமக்கு மோட்சமும் கிடைக்கும். மாணிக்க வாசகனின் ஒழுக்க